சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கலையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் ககன்யான் திட்டத்தை போலவே கடலின் 6000 மீட்டர் ஆழத்திற்கு மனிதர்களை சுமந்து செல்லும் திட்டத்தை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளது. இதற்கான சமுத்திரயான் திட்டத்தின் கீழ் மட்சிகா 6000 என்கிற நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்பட்டு வருகிறது. ப்ளூ எக்கானமி எனப்படும் இந்தியாவின் நீல பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் ஆழ்கடல் கனிமங்கள் குறித்தும் உயிரியல் ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்திய கடல் பகுதியில் 6000 மீட்டர் ஆழத்தில் பாலிமெட்டாலிக் முடிச்சுகள் எனப்படும் அரிய கனிமங்கள் உள்ளன. இதில் மேக்னஸ், நிக்கல் மற்றும் கோபால்ட் போன்ற விலை மதிப்பற்ற உலோகங்கள் நிறைந்துள்ளன. இந்த கனிம வளங்களை ஆராய்ந்து அவற்றை பிரித்தெடுப்பதே திட்டத்தின் முதன்மையான இலக்காகும். மேலும் சூரிய ஒளி நுழைய முடியாத கடுமையான சூழலில் வாழும் கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் தாவரங்கள் குறித்து ஆய்வு செய்து கடல் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு உதவும். இதுபோன்ற சவாலான பணிகளை மேற்கொள்ள அதிநவீன ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் கருவிகளை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் தொழில்நுட்ப திறனை இந்தியா அடைந்துள்ளது. இந்த முயற்சியின் கீழ் உருவாக்கப்படும் மட்சிகா 6000 நீர்மூழ்கி கப்பல் மூலம் 3 ஆழ்கடல் வீரர்கள் கடலில் 6000 மீட்டர் ஆழம் வரை சுமந்து செல்லப்படுவார்கள். இவ்வளவு ஆழத்திற்கு மனிதர்கள் செல்ல வேண்டும் என்றால் அதனை தாங்கும் அளவிற்கு நீர்மூழ்கி கப்பல் உறுதியாக இருக்க வேண்டும். மட்சிகா 6000 அதற்கான அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கும். 2.1 மீட்டர் விட்டம் கொண்ட கோள வடிவ கவசமான இது டைட்டானியம் உலோகத்தால் ஆனது. இவ்வளவு ஆழத்தில் சுமார் 600 மடங்கு வளிமண்டல அழுத்தம் இருக்கும். அதனை தாங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த களத்தில் உள்ளவர்கள் 12 மணி நேரம் ஆய்வில் ஈடுபடலாம். எதிர்பாராத அவசர நிலைகளில் உள்ளே இருப்பவர்களின் உயிரை காக்க 4 நாட்களுக்கு தேவையான ஆக்ஸிஜன் மற்றும் மற்ற உயிர்காக்கும் அமைப்புகள் உள்ளது. கடலுக்கு அடியில் மாதிரிகளை சேகரிக்க உதவும் ரோபோ கைகள் போன்ற அதிநவீன கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டம் தேசிய கடல்சார் தொழில்நுட்ப நிறுவனத்தால் சென்னையில் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இதன் மிகவும் சவாலான பகுதியான டைட்டானியம் கோளத்தை உருவாக்குவதில் இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோவின் வல்லுநர்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர். இந்த நீர்மூழ்கி கப்பலின் முக்கிய அமைப்புகளின் ஒருங்கிணைந்த சோதனைகள் காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளன. இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை குறித்து மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் மனித ஆழ்கடல் நீர்மூழ்கி கப்பலான மட்சிகா 6000 திட்டம் முன்னேற்றம் கண்டுள்ளது. 2026 ஆண்டு தொடக்கத்தில் 500 மீட்டர் சோதனை நடக்கும். 2027 ஆண்டில் 6000 மீட்டர் என்ற இலக்கை நோக்கி சோதனை நடக்கும். மட்சிகா 6000 இந்தியாவை மிக ஆழமான கடலாய்வு திறன் கொண்ட சில நாடுகளின் பட்டியலில் இடம்பெற செய்யும் என ஜிதேந்திர சிங் கூறினார். விண்வெளி திட்டமான ககன்யான் போல ஆழ்கடல் சோதனையில் மட்சிகா 6000 திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.